கண்டிப்பாக ஓவியா. குறிப்பாக சென்னையில் தேர்தல் விதிகளை கண்காணிக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் 24 மணி நேரமும் தற்பொழுது கண்காணிக்கும் மையமானது திறக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதன் நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஷோபன் காண்பிக்க நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக நமது சத்தியம் தொலைக்காட்சி தேர்தலின் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் காட்சிகளும் நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் தேர்தல் ஊடக கண்காணிப்பு மையம் மற்றும் கட்டுப்பாட்டு அறை இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மையத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஊடக கண்காணிப்பு மையத்தில் உள்ள தொலைக்காட்சிகள் மூலம் ஒளிபரப்பப்படும் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு தேர்தல் விதிமீறல்கள் இடம்பெறுகிறதா என்பது பதிவு செய்யப்படுகிறது. மேலும் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பணிகள் ஈடுபட்டுள்ளன. பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஆகியவை தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் தேர்தல் விதிமுறைகள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் அவை மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் உடனுக்குடன் கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இதனுடன் பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்கவும் கட்டணமில்லா தொலைபேசி எண் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய விஜில் செயலி மூலம் பெறப்படும் புகார்களும் இந்த மையத்தின் வாயிலாக தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அதன்படி தற்பொழுது தேர்தல் செயல்முறைகள் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடைபெற இந்த கண்காணிப்பு மையம் முக்கிய பங்காக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஓவியா.